நிறைந்த இந்த கூடலூர் மண்ணில் நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற எழுச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்டத்தினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற நீலமலை மண்டலத்தினுடைய செயலாளர் தம்பி இரா கேதீஸ்வரன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற அன்பிற்கினிய தம்பி மாணவ பாசறையினுடைய செயலாளர் சூரிய தீபன் அவர்களே, இளைஞர் பாசறையினுடைய செயலாளர் தம்பி பொட்டு சுரேஷ் அவர்களே, ஒன்றிய செயலாளர் அன்பிற்கினிய இரா சசிகுமார் அவர்களே, நகர செயலாளர் அன்பிற்கினிய சந்திரசேகர் அவர்களே, ஓவேலி பகுதியினுடைய செயலாளர் தம்பி ஜெயராஜ் அவர்களே, கூடலூர் மாவட்டத்தினுடைய இணை செயலாளர் தம்பி நேர் அவர்களே, பந்தலூர் ஒன்றிய செயலாளர் தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களே, பந்தலூர் நகர செயலாளர் பொன் காமராஜ் அவர்களே, மாவட்ட மகளிர் பாசறையினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய சுகந்தி அவர்களே, உதகை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் தம்பி ஜெகன் அவர்களே, வீரத்தமிழர் முன்னணியினுடைய அமைப்பாளர் தம்பி தமிழ்செல்வம் அவர்களே, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய தம்பி பொன் மோகன்தாஸ் அவர்களே, மாணவ பாசறையின் அமைப்பாளர் தம்பி பிரகாஷ் அவர்களே, கூடலூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய தம்பி கார்மேகம் அவர்களே, மாநில மகளிர் பாசறையினுடைய அமைப்பாளர்களில் ஒருவரான மதிப்பிற்குரிய குமுதவள்ளி அவர்களே, கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற இளைஞர் பாசறையினுடைய எழுச்சி மிகுந்த தளபதி என் அன்பு இளவல் வழக்குரைஞர் அறிவு செல்வன் அவர்களே, கோவை மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி தமிழ்செல்வன் அவர்களே, தம்பி வெற்றிவேல் பாண்டியன் அவர்களே, நாமக்கல் மண்டலத்தினுடைய செயலாளர் தம்பி அருண் அவர்களே, கோவை மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி மோகன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க தலைவர்களே, எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தம்பிகளே, பிள்ளைகள் எம்மோடு இணைந்து இன விடுதலை போராட்ட களத்தில் பங்கேற்க வந்திருக்கிற எங்கள் பாசத்திற்குரிய அப்பா வேலாயுதம் அவர்களே, பாதுகாப்பு பணியை பொறுப்புணர்வோடு செய்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளே, எங்கள் பேச்சுக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளே, உணர்வு எழுச்சியோடு கொட்டுகிற மழையையும் பொருட்படுத்தாது இன உணர்வோடும் மான உணர்வோடும் கூடி நிற்கிற எப்போதும் நான் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இதுவரை
இந்த நிலத்தில் அரசியல் என்பது வருமானமாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற இந்த அரசியல் ஈனமானமாக இருக்கிறது. மற்றவர்கள் மக்களை வைத்து பிழைப்பதற்காக கட்சி நடத்துகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் எம் மக்களுக்காக உழைப்பதற்கு இந்த கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறோம். இந்த நாம் தமிழர் கட்சி பதவிக்காக அல்ல, எம் மக்களின் உதவிக்காக. இந்த நாம் தமிழர் கட்சி பணத்திற்காக அல்ல, தமிழர் என்கிற பெருமை மிக்க இனத்திற்காக. அரசியல் என்பது அனைத்தையும் தீர்மானிக்கிற ஆற்றல் கொண்ட ஒன்று. ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவன் வாழ்வில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியலாக இருக்கிறது. பிறந்தவுடன் பிறப்பு சான்றிதழா, இறந்தவுடன் இறப்பு சான்றிதழா, இடையில் எல்லாவற்றையுமே தீர்மானிப்பது அரசியலாக இருக்கிறது. பிதுக்கிற பர்பஸை, குடிக்கிற தேநீர், படிக்கிற பாடம், உண்கிற உணவு, பார்க்கிற வேலை, வாங்குகிற சம்பளம், இப்படி எல்லாவற்றையுமே தீர்மானிப்பது அரசியலாக இருக்கிறது. எனவே எம் வாழ்வில் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற அந்த அரசியலை நாங்களே தீர்மானிப்பது என்ற முடிவோடுதான் இந்த நாம் தமிழர் என்கிற கட்சியை தொடங்கி, எனக்கான உணவை இன்னொருவர் உண்டு என் பசி ஆறாது, எனது மூச்சு காற்றை வேறொருவர் சுவாசித்து நான் உயிர் வாழ முடியாது. எனவே எனது உரிமையை, எனது விடுதலையை இன்னொருவர் போராடி பெற்றுத் தர வேண்டியது இல்லை, நானே போராடி பெறுவது என்ற உறுதியான முடிவை எடுத்துத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நாம் தமிழர் என்கிற ஒரு மாற்று அரசியல் கட்சியை, ஒரு மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். புரட்சி என்றால் தலைகீழ் மாற்றம், எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற ஒன்று. ஒரு பெரிய கரும்பாறையை ஒரு சிறிய நெம்புகோல், ஒரு கடப்பாறையை வைத்து உருட்டி விடுகிற பெரும் முயற்சிதான் புரட்சி. அப்படி காலங்காலமாக எம்மிடத்திலிருந்து வாக்கை பெற்று, வலிமையை பெற்று, அதிகாரத்தை பெற்று, ஆட்சி அதிகாரத்தை எம் மீது செலுத்தி, எங்களை அடிமைப்படுத்தி, அடக்கி ஒடுக்கி, எமது மண்ணின் வளத்தையும் நலத்தையும் சுரண்டி கொடுக்கிற இந்த திராவிட ஆட்சியாளர்களின் ஆட்சி முறைக்கு ஒரு முடிவு கட்டுவது என்ற முடிவில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நாம் தமிழர் என்கிற கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறோம். அதற்கு வாய்ப்பாகத்தான் மதிப்பிற்குரிய நமது ஐயா ஸ்டாலின் அவர்கள் முடியட்டும் விடியட்டும் என்று பேரணி நடத்தி வருகிறார்கள். அவர் சொல்வது போல அவர்களுக்கு முடியட்டும், இனிமையாவது நமது இனத்திற்கு விடியட்டும் என்று உங்கள் பிள்ளைகள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். நான் எமது அப்பா வேலாயுதம் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த ஓவேலி மக்களினுடைய பிரச்சனையில் 2 ஆண்டுகளாக தலையிட்டு வருகிறேன். ஆனாலும் தீர்க்க முடியவில்லை. காலையில் நான் ஓவேலிக்கு சென்ற போது ஒரு அம்மா என்னிடத்திலே ஒரு மனுவை கொடுத்தார். நான் சொன்னேன், மந்திரி இடத்தில் மனுவை கொடுங்கள் அம்மா, உங்கள் மகனிடத்தில் எதற்கு கொடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். அந்த தாயிடத்தில் சொன்னேன், நான் உங்கள் பிரச்சனையை கேட்க வந்தவன் அல்ல, தீர்க்க வந்தவன் என்று சொன்னேன். எப்படி இவ்வளவு உறுதியாக சீமான் சொல்கிறான் என்றால், நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள், சத்தியமாக வெல்லுவோம். மற்றவர்களைப் போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று சொல்ல போவதில்லை. வருகிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம், தருகிறோம். எந்த நம்பிக்கையில் என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள், உயிருக்கு மேலாக நேசிக்கும் என் தாய் தமிழ் சொந்தங்கள், வந்தவன் போனவன், நாய் நரி பன்னி எல்லாவற்றுக்கும் வாக்கு செலுத்தி வசதியாக வாழவும் ஆழம் வைத்த எனது அன்பு பெருமக்கள், அவர்கள் வயிற்று பிள்ளைகள், அவர்கள் பெற்ற பிள்ளைகள், அவர்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களுக்கு வாக்கு தர மாட்டார்களா என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் எளிய மக்களின் பிள்ளைகள் இந்த அரசியலை கட்டி எழுப்பி வருகிறது. ஒரு அடிப்படை தேவைக்கு கூட அல்லாடுகிற இனத்தின் பிள்ளைகளாக இருக்கும். நாங்கள் யார்? உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசை, 3வது பெரிய வல்லரசை
நிறுவிய அருமை பெரும்பாட்டன் அருள்மொழிச்சோழனுடைய பிள்ளை. வெறும் மரக்கலங்களால் மரப்பலகைகளாலே கப்பலை செய்து அதில் பல ஆயிரக்கணக்கான யானைகளை ஏற்றி சென்று உலகில் பல்வேறு நாடுகளை போரிட்டு வென்று உங்கள் பிள்ளைகள் ஏந்தி பிடித்து நிற்கிறோமே இதே புலிக்கொடியை ஊட்டி வென்று வந்த மாணவர்களின் பிள்ளைகள் நாங்கள். வீரத்திலே, அறிவிலே, ஆற்றலிலே, கொடையிலே, மானத்திலே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிற ஒரு இனத்தின் பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு கோட்டை கட்டி ஆண்ட நாங்கள் ஓடி துணி கட்டி தூங்குகிறோம். ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்கட்டும் என்ற அரிசி மாவிலே கோலம் போட்ட நாங்கள் அறப்படி அரிசிக்கு அல்லாடி திரிகிறோம். அடிமைகளாக, கூலி தொழிலாளிகளாக, அன்றாடங்காட்சிகளாக, பஞ்ச பராரிகளாக தாய் நிலத்திலே சொந்த மண்ணிலே நிற்கிற கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். நடக்க பாதை இல்லை. பல ஆண்டுகளாக கெஞ்சுகிறோம், மண்டியிடுகிறோம், மன்றாடுகிறோம், முறையிடுகிறோம், முற்றுகையிடுகிறோம், ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், பட்டினி கிடக்கிறோம். கவனிப்பார் இல்லை. தன் நாட்டு மக்களுக்கு, தன் நாட்டின் குடிமக்களுக்கு நடக்க கூட பாதை செய்து தராத அரசு எப்படி நல்ல பாதையில் பயணிக்கும் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்க. குடிக்க தண்ணீர் இருக்கிறதா? இல்லை. படிக்க கல்வி இருக்கிறதா? இல்லை. எல்லாம் காசு. குடிக்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர பக்கற்ற இந்த அரசு இருந்தால் என்ன, செத்தால் என்ன என்பதுதான் நமது கேள்வி. தன் நாட்டு மக்களுக்கு, தனது குடிமக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூடவா கொடுக்க முடியாது? எல்லாவற்றையும் இலவசமாக தருகிற இந்த அரசு தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு இருக்கிறது. ஏன்? 30 ரூபாய் மடிக்கணினி, லேப்டாப் இலவசம், தண்ணீர் 10 ரூபாய். அப்படின்னா தண்ணீரை விற்கணும். தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக இருக்கணும். ஏன் இருக்கணும்? தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். போத்தலில் அடைத்து, கேன்களில் அடைத்து விற்கிற முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்டால் இவர்களுக்கு என்ன? அவர்களிடத்தில் வருகிற கமிஷன் இவர்களுக்கு பாதிக்கப்படும். தன் நாட்டு மக்களின் நலத்தை விட தனிப்பெரும் முதலாளிகளின் லாப தேவை இவர்களுக்கு முதன்மையானதாக இருக்கிறது என்பதை எனது அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாவை எத்தனை நாளைக்கு பாதை போட்டு தாருங்கள் என்று கேட்பது. ஒரு அடிப்படை வசதி, ஒரு மின் விளக்கு, ஒரு கரிவலை கட்டிக்கொள்ள வசதி, படிப்பதற்கு பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பது அரசின் கடமை. இந்த நூற்றாண்டில், 21ஆம் நூற்றாண்டில், விடுதலை பெற்ற இந்தியாவின் 69ஆம் ஆண்டில் படிக்க பள்ளிக்கூடம் இல்லை, நடக்க பாதை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ஒரு அடிப்படை வசதியற்ற நிலையில் 1/2 நூற்றாண்டு காலமாக திமுக, அதிமுக மாறி மாறி இந்த நிலத்தில் அதிகாரத்தை செலுத்தி இருக்கிறது, ஆட்சி செய்து வருகிறது. அப்படி என்றால் மக்களின் மீது அக்கறையற்ற அரசுகள், மக்களை பற்றி, மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத அரசுகள். கவலைப்படுவதால் தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைக்குமா? அது சொல்லுகிறது குடியை கெடுக்கும் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் மக்களின் குடியை அரசே கெடுக்கிறதா என்றால் அதற்கு பதில் இல்லை. அதற்கு பதில் முன்பெல்லாம் என் அன்பு மக்களே, நான் எல்லாம் சிறு பிள்ளையாக இருக்கிற போது குடித்தவர்களை சிறைப்படுத்தினார்கள், சாராயம் காட்சியவர்களை கைது செய்தார்கள். சாராயம் ஊரில் சாராயம் காட்சியவரை வேட்டியை கலட்டி விட்டு டவுசரோடு தோளிலே பானையை தூக்கி கொண்டு போய் ஊரிலே எல்லாரும் பார்க்க அழைத்துக் கொண்டு போவார்கள் காவல்துறை அதிகாரிகள். காரணம் என்ன? அந்த அவமானத்தை பார்த்து மற்றவர்கள் வெட்கப்படட்டும், இனிமேல் யாரும் சாராயம் காட்டாமல் இருக்கட்டும் என்பதற்காக. ஆனால் இன்றைக்கு குடிக்காதவன் யாராவது குடிக்க வாயவுது, நீ ஏன் குடிக்கல என்று போலீஸ் கைது செய்கிற நிலைக்கு சமூகம் மாறிவிட்டது. குடிக்கிறத விட உனக்கு என்ன வேலை? என்ன வேலை உனக்கு? ஏன் வாய ஊத சொல்றது எதுக்கு காவல்துறை? எவனாவது குடிக்காம போறானா? அதுவும் இந்த நாட்டில் ஒரு விசித்திரமான சட்டம் இருக்கிறது. குடிக்க போகும்போது நீங்க மோட்டர் பைக்லயோ கார்லயோ போகலாம், குடிச்சிட்டு வண்டியை ஓட்டக்கூடாது. ஆனா குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடிக்க போகும்போது வண்டியில போகலாம். ஆனா குடிச்சிட்டு அங்க வண்டியை விட்டுட்டு பூட்டிட்டு நடந்தா வீட்டுக்கு போகணும். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அப்ப நீ என்ன பண்ணணும்? ஒரு ஆம்புலன்ஸ் வாசல்ல வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்? குடிக்க போகும்போது ஐயா உங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்துருங்க ஐயா, நீங்க மட்டை ஐட்டத்தை கொண்டு வீட்டுல போடுறீங்க, அது சொல்லணும்.
சொல்லணும்ல. ஒருத்தன் கேட்கறான் ஒரு படத்துல, யோ நட்டத்துல ஒரு பால் பாக்கெட்ட டோர் டெலிவரி பண்றா, வீட்டுக்கு வீடு கொடுக்குற, லாபத்துல ஒரு குவார்டர் வீட்டுக்கு தர மாட்டியான்னு கேட்கறான். நான் போய் குடிச்சிட்டு வண்டியில வந்தா ஊத சொல்ற, அப்புறம் கைது பண்ணி உள்ள போடுற, நீ வீட்டுக்கு வீடு கொண்டாந்து கொடுங்கிறான். நியாயமா தானே இருக்கு? லாபத்துல ஒரு குவார்டர் வீட்டுல தர மாட்டா, நட்டத்துல ஒரு பால் பாக்கெட்டை மட்டும் வீட்டுல வந்து தருவியா என்று கேட்கிறான். இன்னொரு தம்பி சொல்றான், அன்னைக்கு குடிச்சா நம்ம தள்ளாடுவோம், குடிக்கலன்னா அரசாங்கம் தள்ளாடி இருக்கிறான், கவர்மெண்ட் தள்ளாடி இருக்கிறான். ஒருத்தன் கேட்கிறான் குடியரசுனா என்னன்னு கேட்கிறான். குடியரசுனா என்னன்னு தெரியாது அவனுக்கு. குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதாலே அது குடியரசு. அன்னைக்கு தனி முதலாளிகள் சாராயம் காய்ச்சினாங்க, கைது செய்யப்பட்டார்கள். நீங்கள் சாராயம் காய்ச்சினால் அது கள்ள சாராயம், அதே அரசாங்கம் காய்ச்சினால் அது நல்ல சாராயம். அன்னைக்கு தனி முதலாளி சாராயம் காய்ச்சினான், கைது செய்யப்பட்டான், சிறைப்படுத்தப்பட்டான். இன்னைக்கு காய்ச்சறது யாரு தெரியுமா என் அன்பான மக்களே? ஒரு பக்கம் கருணாநிதி, இன்னொரு பக்கம் அம்மையார் ஜெயலலிதா. 2 பேரும் தான் சாராயத்தை காய்ச்சுகிறார்கள். ஐயா கலைஞருக்கு 8, 9க்கு மேற்பட்ட சாராய ஆலைகள். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு மிடாஸ் என்கிற மிகப்பெரிய சாராய ஆலை. பல ஆயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி நம்ம எல்லாம் படிக்க வைத்த பெருந்தலைவர் காமராஜர் எங்கே? பல ஆயிரம் டாஸ்மார்க் கடைகளை திறந்து நம்மளை எல்லாம் குடிக்க வைத்த இவர்கள் எங்கே? இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். 44 ஆண்டுகளாக நாம் குடிக்கிறோம். குடிச்சு குடிச்சுச்சா வாக்கி அரிசி போட காசு இருக்காது, இலவசமாக அரிசி போட்டு. இது வளர்கிற நாடு, உருப்படுகிற நாடு. மது மயக்கத்திலே மக்களை வைத்திருக்க வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்கிறது. தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் கடை இருக்கிற இடத்துல தெருவுக்கு திரண்டு 2 படிப்பகங்கள், குடிப்பகங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் நூலகங்கள் இருந்தால் இந்த தேசத்தின் பிள்ளைகள் படிப்பார்கள், அறிவு வளரும், கேள்வி கேட்பார்கள். தமிழர்களுக்கு எப்போதும் வயிற்று பசி இருக்க வேண்டும். பஞ்ச பராரிகளாக, அன்னாடங்காட்சிகளாக, அவர்கள் பிச்சைக்காரர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வறுமை அவர்களிடத்தில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். தின கூலிகளாக அவர்கள் வாழ வேண்டும். வயிற்று பசி இருந்தால்தான் கையேந்துவார்கள். ஆனால் மூளை பசி எடுத்து விடக்கூடாது. மூளை பசி எடுத்தால் அரிக்கும். அறிவை தேடி ஓடுவான், புத்தகங்களை படிப்பான், அறிவை பெருக்குவான். அறிவு வளர்ந்தால் கேள்வி கேட்பான். பதில் சொல்ல எவனிடத்திலும் பதில் இல்லை. அதனால் இவனுடைய மூளையை எப்போதும் சாராயத்தில் ஊற வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால் என்ன ஆகிறது? விரக்தி. வேலை செய்யறான், கூலி இல்ல, சிலருக்கு வேலையே இல்ல, வாழ முடியல, சமூகத்தை பிடிக்கல, அவன் வெறுப்பை கொற்றதற்கு குடிக்கிறான், மல்லாந்து படுகிறான், முடியும். இப்படியே 44 ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு மக்களே. இதை நீங்கள் புரிந்து கொள்ளவே. இது எப்படிப்பட்ட காலம்? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் தமக்கான வரலாற்றை தாங்களே எழுதிக் கொள்வார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாற்றை நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்கள் எமக்கான வரலாற்றை எழுதத் தொடங்குகிற காலம் இது என் அன்பான மக்களே. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உலக தமிழின வரலாற்றில் இப்படி ஒரு தலைவன் இனி பிறந்ததும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை என்ற பிறந்த பிரபாகரன் என்கிற பெருந்தலைவனின் பிள்ளைகளின் காலம் இது. நாங்கள் நினைப்பதை சாதிப்போம், செய்வோம். அதில் எந்த மாற்றமும் பெருங்கனவோடு நிற்கிற பிள்ளைகள் எமது மக்களை எப்படியேனும் ஏமாற்ற வேண்டும் நினைக்கிற இந்த ஆட்சியாளர்கள் தேர்தல் நேரத்தில் ஆடு உங்களுக்கு இலவசம், மாடு உங்களுக்கு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம். உங்களிடத்தில் கேட்கிறேன் என் அன்பு மக்களே, 50 ஆண்டுகளில் இவர்கள் ஆட்சியில் செய்யாத ஒன்றை இனி வரும் 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பாருங்கள். இனிமேல் முதலமைச்சராகி ஐயா கலைஞரும் ஐயா ஸ்டாலினும் இந்த மக்களுக்கு செய்ய போவது ஒன்று. 25 ஆண்டுகள் ஆண்ட பிறகு இனிமேல் ஆண்டு என்ன செய்ய போகிறார்கள்? இலவசமாக கல்வி தரப்போகிறார்களா? இலவசமாக மருத்துவம் தரப்போகிறார்களா? எல்லோருக்கும் சரியான சாலை வசதி தரப்போகிறார்களா? சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசம் தரப்போகிறார்களா? பாதுகாப்பான சுற்றுச்சூழல் வரப்போகிறதா? என்ன தரப்போகிறார்கள்? தடையற்ற மின்சாரம் தரப்போகிறார்களா? ஊழலற்ற ஆட்சி, லஞ்சமற்ற நிர்வாகம் நடக்க போகிறதா? அதை அம்மையார் ஜெயலலிதா தரப்போகிறாரா? யார் தரப்போகிறது?
15 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட போது செய்யாத அம்மையார் ஜெயலலிதா இனிமேல் இந்த நாட்டை ஆண்டு எதையும் செய்ய போகிறாரா? என்ன செய்ய இருக்கிறது? புதிதாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? வேண்டுமானால் இன்னும் பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிப்பீர்கள். அதை தவிர வேற என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? ஆனால் எமது மக்களுக்கு ஒரு மனநிலை, ஒரு மனநோய். கருணாநிதியை விட்டால் ஜெயலலிதா, ஜெயலலிதா விட்டால் கருணாநிதி, 2 பேரையும் விட்டால் உங்கள் பிள்ளைகள் இருக்கிறோம். என் அன்பு மக்களே, இவர்களை கைவிடு, எங்களுக்கு கை கொடுங்கள். அவர்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போட வேண்டியது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போட வேண்டியது வாக்கு. இவர்கள் இருவருக்கும் போட வேண்டியது வாக்கு அரிசி. வாக்கு அரிசி நீங்கள் போட வேண்டும் அன்பு மக்களே. மறுபடியும் மறுபடியும் அவர்களுக்கு வாக்கை கொடுத்து அவர்களிடத்திலே நாட்டை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்து விட்டு நாம் பஞ்ச பராரிகளாக தெரிந்தது போதும். சொந்த நிலத்திலே அடிமைகளாக அன்னாடங்காட்சிகளாக வாழ்ந்தது போதும். எல்லாம் களவு போய் கொண்டிருக்கிறது. ஆற்று மணல் ஒரு பக்கம் கொள்ளை போகிறது. நிலத்தடி நீர் உறிஞ்சி உறிஞ்சி பெரும் முதலாளிகளால் விற்கப்படுகிறது. காட்டு வளங்கள் வெட்டி அழிக்கப்படுகிறது. மலை கல்குவாரி என்கிற பெயரிலே உடைந்து ஏற்றப்படுகிறது. எல்லாம் சுரண்டப்படுகிறது. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு கண்ணீர் வெடிக்க முடிகிறதே ஒழிய நம்மால் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை. காரணம் என்ன? இந்த மண்ணை, இந்த மக்களை தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருப்பவனுக்கு இந்த மக்களின் மீது பற்றோ அக்கறையோ இல்லை. எனவே இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அன்பு மக்களே. மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. அந்த நிலைக்கு வந்த பிறகுதான் உங்கள் பிள்ளைகள் துணிந்தும், எந்த தைரியத்தில் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கிற போது பணம் இல்லாத பஞ்ச பராரிகளின் பிள்ளைகள் என்ன துணிவில் இந்த வேலையை செய்ய வேண்டும்? எமது மக்கள், எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த வேலையை செய்ய நாங்கள் முன் வந்தோம். எப்போது ஐயா கலைஞர் அவர்கள் எமது இனத்தின் தலைவர், எமது இனத்தின் தலைவர், எமது மொழிக்கு, எமது மக்களுக்கு, எமது நிலத்திற்கு, அதன் வளத்திற்கு எந்த கேடு வந்தாலும் அதை தடுப்பார் என்று நம்பி நின்றோம். அம்மையார் எம்ஜிஆர், ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சியை நிர்வகிக்கிற அம்மையார் ஜெயலலிதா இந்த நாட்டை, நாட்டு மக்களையும் பாதுகாப்பார் என்று நம்பி நின்றோம். காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா எங்களை கைவிடாது, இந்த நாட்டு மக்களை காப்பாற்றும் என்று நம்பி நின்றோம். ஆனால் கடைசியாக என்ன ஆனது என் அன்பு மக்களே? எங்கள் தாய்மொழி தமிழ் சிதைந்து அழிந்து போனது. எந்த தமிழை சொல்லி சொல்லி தமிழர் தமிழர் என்று பேசி பேசி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்களோ அவர்களே எமது தாய்மொழியை சிதைத்து அழித்தார்கள். தமிழ் படிக்க ஒரு பள்ளிக்கூடம் இல்லை. தமிழை பேசினால் எழுதினால் அவமானம் என்று எமது மக்களே கருதுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்று எமது மக்களை கேட்கிற ஒரு கேவல நிலைக்கு எமது மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆங்கிலம் தான் அறிவு என்கிற சிந்தனைக்கு எமது மக்கள் வந்திருக்கிறார்கள். ஆங்கிலம் அறிவல்ல, ஆங்கிலம் ஒரு மொழி. அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவன், இங்கிலாந்தில் பள்ளிக்கூடம் போய் படிக்காதவன் கூட ஆங்கிலம் பேசுவான். காரணம், அது அவனுடைய தாய்மொழி, அது அறிவல்ல. வெள்ளக்கார நாட்டில் பிச்சைக்காரன் ஆங்கிலத்தில் தான் பிச்சை எடுப்பான். அதனால் அவன் அறிவாளியா? இல்லை. உலகத்தில் தமிழை போல சிறந்த மொழி எங்கேனும் உண்டா? நம்மை போல சிறந்த இனத்தின் மக்கள் எவராது உண்டா? நம்மை போல பண்பாடு கொண்டவர்கள், பெருமைக்குரியவர்கள் எவராது உண்டா? இல்லை. ஆனால் என் மொழி சிதைந்து அழிந்தது, திட்டமிட்டு சிதைத்து அழிக்கப்பட்டது. இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் மாறி மாறி எமது மண்ணை ஆண்டு எமது தாய்மொழியை சிதைத்து அழித்தார்கள். எமது வளங்கள் சுரண்டப்பட்டது. ஆற்று மணல் கொள்ளை போகிறது. அறிவார்ந்த மக்களே, அரை எங்கிலம் ஆற்று மணல் வளர்வதற்கு 100 ஆண்டுகள் ஆகும் என்கிறார்கள். 30 அடி ஆழத்திற்கு எனது ஆற்று மணலை அள்ளிக்கொண்டு இருக்கிறார்கள். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்களில் எல்லாம் ஆற்று மணலை அள்ளக்கூடாது, தடை என்கிற உத்தரவு இருக்கிறது. ஆனால் இந்த 3 மாநிலங்களிலும் எங்கள் ஆற்று மணல் தடை இல்லாமல் விற்கப்படுகிறது. ஒரு லாரி மணல் 1 லட்சம் ரூபாய்க்கு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் விற்கப்படுகிறது. என் அன்பு மக்கள், ஆனால் ஐயா கலைஞர் வந்தாலும் ஆற்று மணல் கொள்ளை, அம்மையா ஜெயலலிதா வந்தாலும் ஆற்று மணல் கொள்ளை.
யோசித்து பாருங்கள். எல்லாவற்றிலையும் போற்றி போடுகிறார்கள். ஐயா கலைஞர் எது செய்தாலும் அம்மையார் ஜெயலலிதா எதிர்த்து செய்வார். அம்மையார் ஜெயலலிதா எது செய்தாலும் ஐயா கலைஞர் விமர்சிப்பார், எதிர்த்து பேசுவார்கள். திமுகவின் கொள்கையே ஜெயலலிதா ஒழிக, அதிமுகவின் கொள்கையே கருணாநிதியும் ஒரு குடும்பமும் ஒழிக. இதை தவிர வேற கொள்கையே இல்லை. ஆனால் என் அறிவார்ந்த பெருமக்களே, என்னை பெற்ற பெரியவர்களே, என் உடன் பிறந்தவர்களே, கவனியுங்கள். கலைஞர் டாஸ்மார்க்கை திறந்தால், சாராய கடை திறந்தால், அம்மையார் ஜெயலலிதா அதை ஏன் மூட வேண்டும்? அவர் திறந்த அண்ணா நூலகத்தை இவர் மூடுகிறார். அவர் திறந்த சட்டசபை கட்டிடத்துக்கு போக மாட்டேன் என்று மூடுகிறார். எல்லாவற்றையும் மூடுகிறவர் ஏன் அவர் திறந்த சாராய கடை இவர் மூடவர்? எதற்காக தொடர்ந்து நடத்துகிறார்? எதற்கு தொடர்ந்து நடத்துகிறார்? அவர் தொடர்ந்து வச்ச சிறப்பு முகாமை இவர் ஏன் மூடவர்? இவர் ஏன் தொடர்ந்து நடத்துகிறார்? அவர் சாராய ஆலை கட்டி காட்சினார், இவரும் பதிலுக்கு ஒரு சாராய ஆலை கட்டி ஏன் காட்சிகிறார்? இவர் ஆட்சிக்கு வந்தால் கருணாநிதியுடைய சாராய ஆலையிலிருந்து சாராயத்தை வாங்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டியதானே? அவர் ஆட்சிக்கு வரும்போது ஜெயலலிதாவின் விடாசிலிருந்து நான் சாராயத்தை எடுக்க மாட்டேன் என்று அவர் சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல, ரெண்டு பேருக்கும் ஒரு ஒப்பந்தம் கூட்டுக்கொள்ள அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் கருணாநிதியின் சாராய கடையிலிருந்து டாஸ்மார்க்கு சரக்கு வரும். கருணாநிதி முதலமைச்சர் வந்தாலும் ஜெயலலிதாவின் சாராய ஆலையிலிருந்து டாஸ்மார்க்கு சரக்கு வரும். என் அன்பு மக்களே, இவர்கள் இருவரையும் ஒழிக்காத வரை நீங்கள் வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. என்ன மாற்றம் கண்டுட்ட? என்ன மாற்றம் கண்டுட்ட? ஐயா கலைஞர் ஆட்சியில் இருந்தாலும் கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, ஊழல், லஞ்சம், இருட்டு, திருட்டு எல்லாம் இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா வந்தாலும் அதே இருட்டு, அதே திருட்டு, கொலை, கொள்ள, ஊழல், லஞ்சம். அப்ப என்ன மாற்று வச்சிருக்க? அவர் ஆம்பளை, இவங்க பொம்பல், அவர் வேட்டி, இவர் சேலை, வேற என்ன மாற்று இருக்கு? ரெண்டு ஒண்ணுதான். அப்ப ஆள் மாறுது, ஆட்சி மாறல. நமக்கு தேவை என்ன? ஆட்சி மாற்றம் அல்ல, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம். ஒரு தூய அரசியல், ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான மக்கள் ஆட்சி இந்த மண்ணுக்கு தேவைப்படுது. அந்த ஆட்சி உழைக்கும் மக்கள், அன்னாடங்க ஆட்சிகளின் அரசு, அடித்தட்டு மக்கள், அடிமைப்பட்ட மக்களின் அரசாங்கம் அது தேவைப்படுது. பாட்டாளி வர்க்கத்தினுடைய அதிகாரம் அது தேவைப்படுது. அதனால்தான் என் மக்களே, அதிகாரம் மிக வலிமையானது, எமது அதிகாரம் எம் மக்களுக்கானது என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே ஓடி வருகிறோம். 2016 படைப்பும் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் முன் நிற்கிறோம். எளிய மக்களின் பிள்ளை, உங்களிடத்தில் வாக்குக்கு பணம் கொடுக்க என்னிடத்தில் பணம் இல்லை, பணம் இல்லை, தர முடியாது, தர முடியாது. இல்லை, இருந்தால் தானே கொடுக்கிறது, இருந்தாலும் கொடுக்க மாட்டோம். அந்த முறை தவறானது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்புமிக்க நமது உரிமையை விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார். பேரறிஞர் அண்ணா சொல்லுகிறார், எவனாவது தங்கத்தை தவிட்டிற்கு விற்பானா என்கிறார். தங்கத்தை விட மதிப்புமிக்க உங்கள் வாக்கை 5 ரூபாய், 10 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய்க்கு விற்பது அவமானகரமானது. 500 ரூபாய், 1000 ரூபாய் வாங்கி என்ன செய்வீர்கள்? 5 நாள் பசியாமல் பட்டினி இல்லாமல் சாப்பிடுவீர்கள். நிற்கதியாக நிற்கிற போது, நாதியற்று நின்ற போது, நம்பிக்கையற்று நிற்காது இந்த வேலையை செய்ய வந்தோம். எப்போது ஈழ தாயகத்தில் எங்கள் உடன் பிறந்தார்கள், எங்கள் உயிர் சொந்தங்கள் கொத்து கொத்தாக செத்து விழுந்த போது கொன்றொழித்த கூட்டம் காங்கிரஸ், அதற்கு கூட நின்ற துறவ கூட்டம் திமுக. போரை தடுத்து போராடி தடுத்து நிறுத்துற இடத்தில் இருந்தது அதிமுக, அதன் தலைமை ஜெயலலிதா. போரை தடுத்து நிறுத்துற உயரத்தில் இருந்தது பாரதிய ஜனதா. இந்த எல்லா கட்சிகளும் எமது இன மக்களின் சாவை சகித்துக் கொண்டு நின்றது. லட்சக்கணக்கான எமது இனத்தின் பிணங்களுக்கிடையே, எமது மக்களின் பிணங்களுக்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். எமது மக்கள் சிந்திய ஆத்தாலும் அப்பனும் அக்காவும் தந்தையும் சிந்திய கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டு உருவான கட்சி தான் இந்த நாம் தமிழர் என்கிற கட்சி. ஏன் நான் தமிழன்? ஏன் நான் தமிழன்? நான் தமிழன், அதனால் தமிழன். அப்ப திராவிட முன்னேற்றம் என்பது யார்? திராவிடம் யாரை முன்னேற்ற கட்சி? நாங்கள் தமிழர்கள். இன்று நேற்றல்ல என் அன்பு மக்களே, 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்கள். ஏன் நாங்கள் இந்துக்கள் அல்ல. நான் எப்போது இந்துவானேன்? யாராவது சொல்ல முடியுமா? முருகனும் கண்ணனும் இந்து கடவுளா?
அது முருகனுக்கு தெரியுமா அவன் இந்து என்று? சிவனுக்கு தெரியுமா அவன் இந்து என்று? முருகனும் சிவனும் சைவர்கள், வீர சைவர்கள், எனது பாட்டன்கள். அவன் எப்போது இந்துவானான்? எவனால் சொல்ல முடியுமா? யார் இந்து? எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, எவன் பார்சி இல்லையோ, எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்து. சட்டத்தை போட்டது யார்? இங்கிலாந்து ராணி. இந்த மதத்தை உருவாக்கியவர் வெள்ளக்காரி. எவனால் மறுக்க முடியுமா? எப்போது நான் இந்து? இப்போது இந்தியா எப்போது வந்தது? தமிழுக்கும் தமிழருக்கும் பின்னாடி வந்தது இந்தியா. இந்தியா இருந்ததா உருவானதா? எவனால சொல்ல முடியுமா? இந்தியாங்கிற நாடு இருந்ததா உருவானதா? எனது பாட்டன் புலித்தேவனும் தீரன் சின்னமலையும் மருதுபாண்டியனும் எனது பாட்டியார் வேலுநாச்சியாரும் சுந்தரலிங்கனாரும் அழகுமுத்துக்கோளும் போராடியது இந்திய விடுதலைக்காக. என் தாயிடம் அந்நியனுக்கு அடிமைப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான். அன்னைக்கு இந்தியாவே கிடையாது. வெள்ளைக்காரன் வந்தபோது இந்தியாவிற்கு வெள்ளைக்காரன் இருந்தான். அது போய் வரலாற்று பிழை. அவன் வியாபாரம் செய்ய வந்தான், கொச்சினுக்கு வந்தான், கல்கத்தாவுக்கு வந்தான், எங்கெங்கு துறைமுகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்தான். அப்போது இந்தியாவே கிடையாது. 600 சிறு சிறு சமஸ்தானங்கள், சிறு சிறு நிலப்பரப்புகள், பல்வேறு குறுநில மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் ராமநாதபுரத்தை சேதுபதி மன்னர்களும், நெற்கட்டின் சேவரை பூலித்தேவனும், சிவகங்கை எனது பாட்டியார் வேலுநாச்சியார் முத்தோடினார் தேவரும் இப்படி சின்ன சின்ன நிலப்பரப்புகளை ஆண்டு கொண்டிருந்தார். பாளையங்களால் எங்கே இருந்தது இந்தியா? ஆனால் நான் யார்? இப்போது வந்தது இந்து மதம். முகலாயர் இந்த மண்ணிற்கு வருவதற்கு முன்பு எவனடா இங்கே இஸ்லாமியன் சொல்ல முடியுமா? வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்பு இங்கே யார் இங்கே கிறிஸ்தவன்? யார் சொல்ல முடியுமா? இங்க யார் ராவட்களை வாரிசியார்? இங்கே பாவரின் பேரன்கள் யார்? யார் சொல்வது? யாரடா இஸ்லாம்? யார் கிறிஸ்தவன்? பல்லனும் பறையனும் நாடாரும் கோணாரும் செட்டியாரும் பாதி வெள்ளையார்ந்த பார்ப்பனும் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு படித்தால் பாவம் என்றான். முழு வெள்ளையார்ந்த முகலாயன் வந்தான் தொட்டான். முழு வெள்ளையார்ந்த வெள்ளக்காரன் வந்தான் தொட்டான். நீ படி என்று பள்ளிக்கூடம் கட்டினான், போயிட்டான் பின்னாடி. வேண்டாம் பதம். முழு வெள்ளையார்ந்தா அவன் தொட்டான், பாதி வெள்ளையார்ந்த பாப்பா பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னா கொடுமை. நாங்கள பறையனா இருக்கிறத விட பாயா இருக்கிறது மேல முஸ்லீமுக்கு போயிட்டா. அதுதான் நடந்தது. இதான் உண்மை. நான் எப்போது இந்து, நான் எப்போது இஸ்லாம், நான் எப்போது கிறிஸ்தவன்? இப்போது. ஆனால் நான் யார்? 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே நான் தமிழன். எனக்குள்ளதான் இந்த மதங்கள், எனக்குள்ளேதான் இந்த சாதி. சமயவெறி, கடவுள் வெறி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்று முழங்குகிறான் எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன். இடை வந்த சாதி, அந்த இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே. நீ இந்த அம்மாவை நினைச்சிருக்காத, நான் சொல்றது தமிழ் தாயே. இப்ப வந்தது தேவர் என்பதும் தேவேந்தர் என்பதும் நாடார் என்பதும் கோணார் என்பதும் பிள்ளை என்பதும் செட்டியார் என்பதும் முதலியார் என்பதும் படையாட்சி என்பதும் பறையர் என்பதும் சாதி சமூகங்கள். பறையர், பாணன், துடும்பன், கடம்பன் இந்த குடி தவிர வேறு குடிகளை என்று எங்க மூத்த நூல் தொல்காப்பின்னு சொல்லு. 4 குடிதான், 4 குடிதான். இன்னைக்கு 4000 குடியா நின்று நாரிக்கிட்டு கிடக்கு. அதெல்லாம் சிக்கல். அப்ப முடிவெடுத்தோம், நான் இந்துவும் இல்லை, இஸ்லாமியும் இல்லை, கிறிஸ்தவம் இல்லை, இதையும் அடையாளம் இல்லை. நான் நினைச்சா நாளைக்கு இந்துவா மாறலாம், நாளைக்கு இஸ்லாமியரா மாறலாம், நாளைக்கு கிறிஸ்தவ மாறலாம். நினைச்சா நான் என்னைக்கும் மலையாளியா மாற முடியாது, கன்னடனா மாற முடியாது, நான் தெலுங்குனா மாற முடியாது. மதம் மாறக்கூடியது, இனம் மாறக்கூடியது அல்ல. எனவே பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன். அதனால் நாங்கள் தமிழர். அந்த முடிவெடுத்துத்தான் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன அடையாளத்துக்குள் திரளத் தொடங்குகிறோம். பகைவன் மிரளத் தொடங்கி விட்டான் என் அன்பு மக்களே. அதான் உண்மை. நீ தேவேந்திரா பல்லரா உனக்கு ஒரு சீட்டு, நீ பறையரா உனக்கு ஒரு சீட்டு, நீ கோணாரா உனக்கு ஒரு சீட்டு, நீ நாடாரா உனக்கு ஒரு சீட்டு. நாய்க்கு எலும்பு துண்டு போட்ட மாதிரி இந்த திராவிட பன்னிகள் சொந்த ரத்தங்களை மோத விட்டு பறையாக்கும் படையாட்சிக்கும் சண்டை, தேவருக்கும் தேவேந்தருக்கும் சண்டை, சொந்த ரத்தங்கள் மோதி சிந்தர ரத்தத்தை குடித்து வளர்ந்த பன்னிகள் தான் இந்த திராவிட ஆட்சிகளும் அதிகாரம் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளும். சொல்ல பார்ப்போம்.
ஐயா ராமதாஸுக்கு ஏதாவது ஐயா ராமதாஸை எடுத்து பேசணுமா? அவர் கலைஞரை திட்டுவாரு, அவர் ஸ்டாலினை திட்டுவாரு. ஆனா இவர்கள் 2 பேரும் பதில் சொல்ல மாட்டாங்க. துரைமுருகன் தான் பேசுவார், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தான் பேசுவார். எந்த சாதிக்காரன் பேசுறானோ அந்த சாதியை மோத விடுவது திராவிட சூழ்ச்சி. நீ சரியான நீ தானே பதில் சொல்லணும், அன்புமணிக்கு நீ தானே பதில் சொல்லணும், ராமதாஸுக்கு. நீ எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தையும் நீ துரைமுருகனையும் பேச விடுற. அதான் திராவிட சதி, திராவிட சூழ்ச்சி. அதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். நீங்க பண்றதுல குடிச்சது யாரு குடிக்காத யாருன்னே தெரியல. அவரை விட அமைதியா அவரா பேசுறாரு. உள்ள இருக்கிற ஜெயலலிதாவும் கருணாநிதி பேசிட்டு எல்லா சோர்லையும் எழுதி கிடக்குது. என் அருமை சொந்தங்களே, எல்லா சோத்துலையும் அம்மா உப்பு போடுது, அம்மா மடிக்கணினி, அம்மா என்ன சொல்றது, அம்மா உணவு எல்லாம் போட்டுருக்கு. இப்ப அம்மா அலைபேசி வருது. அதே மாதிரி அம்மா ஊழல், அம்மா லஞ்சம் அப்படின்னு ஒரு பேரை வச்சு விட்டுலாம். அம்மா குவாட்ரு, அம்மா ஆப்பு வச்சு விட்டு போயிருக்கு. அவர் வந்தாருன்னா கலைஞர் காப்பீடு, அவர் ஆத்தாப்பு சொத்தை வச்சுட்டு வந்து நமக்கு காப்பீடு போடுறாரு. இவங்க வந்தாங்கன்னா அம்மா காப்பீடு, அம்மா காப்பீடு திட்டம், அம்மா காப்பீடு. இவங்க வந்தாங்கன்னா இவங்க அம்மா எல்லாம் கரும்பு வெட்டி அந்த தேயிலை பிடிங்கி சிறுவாடு சேர்த்து சீல முந்தானையில கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு உண்டியல் கலையத்துல போட்டு அந்த காசை கொண்டு வந்து நமக்கு காப்பீடு. இந்த 2 பேருக்கு இருந்து இந்த மக்களுக்கு காப்பீடு. அதான் நாம் தமிழர் கட்சி காப்பீடு, அம்மா காப்பீடு, கலைஞர் காப்பீடு. காலங்காலமா ஏமாச்சு, ஏமாத்துறது. ஆட்சிக்கு வர வேண்டியது 4.5 ஆண்டுகள் கொள்ளையடிக்க வேண்டியது. சரி 6 மாசம் இருக்கும்போது அக்கறையா வர வேண்டியது. அப்படியே ஏன் இத்தனை ஆண்டுகள் மக்களை சந்திக்க ஸ்டாலின் வரல? இப்பதான் நடக்க முடியுது, அவரால் நடக்க பழகிருக்காரு. இவரெல்லாம் தவழ்ந்துகிட்டு இருந்தாரு. அதுவும் கலைஞர் சொல்றார், அருமையான மகனை பெற்றுக்கிறேன். 64 வயசுல சொல்றாரு ஸ்டாலின், அருமையான மகனை பெற்றுக்கிறேன். காலக்கொடுமை, காலக்கொடுமை. கடந்த அவர் சொல்றாரு, நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போம். கொண்டு வந்தவன் நாங்கள் வந்தால் ஊழலை ஒழிப்போம். நாங்க முடிவு பண்ணிட்டோம், இது 2ஐயும் ஒழிக்கணும்னா முதல்ல உங்களை ஒழிக்கணும். ஒழிச்சாதான் ஊழல் ஒழியும், லஞ்சம் ஒழியும், அதுவும் ஒழியும். கொண்டு வந்தது யார்? யார் கொண்டு வந்தது? ஜெயலலிதாவை பற்றி பேச கருணாநிதியும் அவர் மக்களும் என்ன தகுதி வச்சிருக்கிறார்கள்? கலைஞரை பற்றி பேச இந்த ஜெயலலிதாவும் அவர் கட்சிக்காரர்களும் என்ன தகுதி வச்சிருக்கிறார்கள்? இந்த இரண்டு வரும் கட்சிகளும் ஆட்சிகளும் நேர்மையற்று, உண்மையற்று, தகுதியற்று நிற்கிறது. எதை பற்றியுமே பேசுறதுக்கு தகுதியற்று நிற்கிறது. எதை பற்றியுமே பேச முடியாது. எதை பத்தி இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கணுமா, பள்ளிக்கூடமா வயிற்றுல புள்ள கருவான உடனே எல்கேஜிக்கு போய் காத்து நிக்கிறான், யூகேஜியில சேர்க்கறது. அவன் 1 லட்சம் ரூபாய் கேட்கிறான். நான் கேட்டேன், 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த பிள்ளைக்கு என்ன பாடம் நடத்துவேன்னு கேட்டேன். என்னடா சொல்லி கொடுப்பேன்? என்ன சொல்லி கொடுப்பேன்? சைலன்ஸ், கீப் குவைட், டோன்ட் டாக். அன்னைக்கு 3ஆம் நாண்டா தமிழ வாய், இன்னைக்கு இது 3 தான் அவன் கத்துக் கொடுக்கிறது. என்ன கத்துக் கொடுக்க நீ என் பிள்ளைகளுக்கு? உங்க பிள்ளைகள் முடிவெடுத்துட்டான். 1 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் பாடமே கிடையாது பிள்ளைகளுக்கு. பூரா விளையாட்டு, நீதி கதைகள், நெறி, பண்பு, பெரியவர்களை போற்றுதல், ஒழுக்கம் எல்லாத்தையும் கற்பிப்போம். சாலை விதி, நாட்டின் அடிப்படை சட்டம், ஆரம்ப கல்வி 1ஆவது இருந்து 5ஆவது வரைக்கும். பொழுதன்னைக்கு விளையாடுறாங்க, நல்லா விளையாடுறான். 5 வயசுல இருந்து பாடம், பூரா அறிவு, வாழ்க்கைக்கான கல்வி. இந்த பாடத்திட்டத்தை எடுத்து கிழிச்சு கல்விக்கு போட்டுறோம், திண்ணூர் கடந்துட்டு நாம புது பாடத்திட்டத்தை வகுக்கிறோம். நமது முன்னோர்களின் வரலாறு, நமது இனத்தின் பெருமை, நமது நீர்வளம், கடல் வளம், நிலவளம் எல்லாவற்றையும் நேசிக்க நமது பாடமுறை, நமது புவியியல், நமது அறிவியல், நமது வேளாண்மை. நமது பிள்ளை படிக்கட்டும், ஆங்கிலம் படிக்கட்டும், அமெரிக்காவுக்கு போட்டும், இங்கிலீஷ் படிக்கட்டும், இங்கிலாந்துக்கு போட்டு வேலைக்கு, ஹிந்தி படிக்கட்டும், பீகாருக்கு போகட்டும், அது மகாராஷ்டிரா போட்டு எங்க வேணாலும் போய் மகாராஷ்டிரா வேலை செய்யும். தமிழ் படித்தா மட்டும் தமிழ்நாட்டில் வேற, இங்கே இரு நான் தானே. இங்கே ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குங்கிறான்,
இந்திய படிக்காம விட்டுட்டோங்கிறான். இந்தி படிச்ச இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்லாம் வேலையில தண்ணீர் அடைஞ்சிருச்சா? ஏண்டா இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா ஏன்டா எங்க ஊர் தள்ளுவண்டி கடையில தட்டேந்துக்கிட்டு இதற்கு ஷாத்மே ஹே ஷாத்மே ஏண்டா என்ன பிடிச்சுக்கிறேன்? இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா சோன் பப்படின்னு சொட்டு நிக்கிறவன் யாரா? எங்க வீட்டு வாசல்ல வாட்ச்மேன் நிக்கிற கூர்க்கா யாரா? அவங்க ஹிந்தி தான் தாய்மொழி. இந்தி படித்தா வேலை கிடைக்கும்னா இங்க இங்கூர்ல உனக்கு வேலை. ஐக்கியத்தனம் ஏமாற்று ஏமாற்று. ஒரு சட்டம் வருது, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. இது நடக்குமா? நடக்காதீங்க. நிறைவேற்றிட்டு தான் சாவேன். நீ நல்லா நினைவில் வச்சுக்க. என்ன வேலை கொடுப்ப? இத்தனை லட்சம் பேருக்கான எல்லா வேலை அதான் சொல்ற. ஆடு மாடு மேய்க்கிறதா அரசாங்க பணி, விவசாயம் செய்யறது அரசாங்க பணி. விவசாயம் செய்வது நாங்க வேளாண்மை அரசு தொழிலா மாத்திருவோம். எனது நிலமும் வளமும் என் மக்களின் உழைப்பும் போது எனக்கு எல்லாம் வெளியேறுவேன். கொண்டாய் போடு நோக்கி எல்லாம் ஓடுறாங்க. எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. எங்க அப்பா தாத்தா போக உனக்கு என்ன செய்யும்? நல்லா ஓலப்பாய் பின்னுவேன். உனக்கு மாசம் 2000 ரூபாய் சம்பளம். நீ பாய பின்னிக்கிட்டே இருந்தா அரசாங்க வேலை. என்ன எந்தெந்த மாவட்டத்தில் எது முதன்மையான தொழிலோ அதெல்லாம் நிறுவனம், கவர்மெண்ட் எம்ப்ளாய். சிரிக்கிறான். ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்க பணி ஆக்கிடுவான். சீமான்னு ஏண்டா நாயே, டாஸ்மார்க்ல சாராயம் ஊத்தி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கான். ஆடு மாடு மேய்க்கிற எங்க ஆத்தால பொண்ணு வேளாண்மை செய்யறவனு அரசாங்க எம்ப்ளாயா இருக்கிறாரா? இது கூடாதா? எப்படி இருக்கு? பல லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்க முடியும் என்னால. நீ சோத்துக்கு என்ன செய்வ? தொழிற்சாலைக்கு வேலைக்கு போற, கலெக்டர் ஆயிட்ட, போலீஸ் ஆயிட்ட, சோறு அது எங்க ஆத்தால பண்ண விளைய வச்சு வந்தா தான் உனக்கு சோறு. அதை நீங்க கவனத்தில் வச்சுக்க. நாட்டின் பிரதமராக இருந்தாலும் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சோறு. தொலை தூரத்துல வயக்காட்டுல வெம்புழுதிலே நாத்தால் அப்பனும் அரும்பாடுபட்டு உழைச்சு கொண்டு வந்தா தான் அரிசியும் பருப்பும் வெண்டைக்காயும் வெள்ளரிக்காயும் சுரக்காயும் பூசணிக்காயும் கீரையும் தக்காளியும். அதை கவனத்தில் வச்சுக்கிறீங்க. எல்லா வெண்ணையும் பால் குடிக்குது. 190 பேர் கோழிக்கறி, 190 பேர் கோழி முட்டை, 190 பேர் கறி, 195 பேர் பால், 100 பேர் கீரை பருப்பு நெய் எல்லாம் சாப்பிடலாம். இதெல்லாம் எட்டத்தாண்டா இருக்கு. ஒன்றையா இருக்கு. கலெக்டர் வீட்டுல விளையுது இல்ல கவர்னர் வீட்டுல விளையுதா? என் இடத்துல எங்க ஆத்தால ஆடு மாடு மேய்ச்சா தாண்டா நாயே உனக்கு பால். நாயே அவன் சொல்றான், நீ எல்லாம் படிக்கிற மண்டையில பாடையில நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று திட்ட ஆசிரியரே 1/2 கிலோ கறிக்கு ஞாயிற்றுக்கிழமை கால் எடுக்க நிக்கிறாரா? ஆட்டை மாட்டை நான் மேய்ச்சாத்தாண்டா உனக்கு பால், உனக்கு கறி, உனக்கு முட்டை, நல்ல வெங்கரு சாப்பிட்டா புரோட்டீன். எங்க கோழி அதுவும் அவங்க வீட்டு வாசல் வந்து இட்டுட்டு போமா வெங்கரு? நான் தண்ணி வைக்கணும்டா, தவிடு வைக்கணும்டா, சோறு வைக்கணும்டா. கோழி நான் மேய்க்கணும். என்ன முடிவு பண்ண? போடா 2000 ஏக்கர்ல கோழி பண்ண நாட்டுக்கோழி. 1000கணக்கான ஏக்கரை மேய்ச்சல் நிலம். ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனிய நான் கடக்கிற போது இருமருங்கும் ஆடுகளும் மேய்ந்து கொண்டு நிக்குது. ஆடு மாடும் அவமானம் அல்லடா, எங்கள் செல்வங்கள். போடுற மேய்ச்சல் நிலம். 10,000கணக்கில் ஆடு மாடு மேய்க்கிறோம், ஆடை வளர்க்கிறோம், ஆடு மாடை மேய்க்கிறோம், பாலை கறக்கிறோம், பால் நெய் தயிர் மோர் பால்கோவா வெண்ணக்கட்டி எல்லாம் செய்யற தொழிற்சாலை. எத்தனை லட்சம் பேருக்கு வேலை இருக்குங்கிறாரு. ஆடு மாடு போடுற சாணி எடுக்கிறான், இயற்கை உரம், தனியா ஒரு உரம் தொழிற்சாலை, அங்க போய் இயற்கை உரம். நீ இப்படி சாணியை கை தள்ள விடணுங்க. எல்லாம் கிளவுஸ் பூட்ஸ். எதுக்கு நீங்க கவலைப்படுற? ஆடு மாடுனா தூக்கு சீட்டி சுவரி வச்சுக்கிட்டு வாங்குற வச்சுக்கிட்டு மேய்க்க முடியாது கிடையாது. எல்லாம் கண்காணிப்பு கேமரா அதுவா மேய்ஞ்சிக்கிட்டு தெரியும். நீ ஒரு அறைக்குள்ள உட்காந்து பார்த்தா போதும். மானிட்டர் எங்கிற போது இந்த செவரை எங்க போயிட்டு இருக்கா பாரு. அந்த இடத்துல மருத்துவமனை, வெட்டினரி டாக்டர் 12-20 பேரை போடுவேன். ஆட்டுக்கு ஒவ்வொரு நாள் சோதிக்கணும், காலை மாலை. பால் சுகாதாரமா இருக்கா, தமிழ்நாடு அரசு முத்திரை எல்லாம் சிறப்பா செய்வைய. இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணையும் மக்களையும் என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற பிள்ளைகள் நான் அரசியல் செய்வது யாருக்கு? என் ஆத்தாளுக்கும் என் அப்பனுக்கும், என் கூட பிறந்தவனுக்கு. நான் யாருக்கு? எங்க அப்பன் சட்டையில எதுக்குடா நான் திருடனு கேட்டாலே கொடுப்பானடா. எங்க அப்பன் சட்டையில நான் எடுக்கிறது திருடுறதல்ல, உரிமை. என் அன்பு சொந்தங்களே,
எல்லா வளங்களும் இருந்தும் நாம் இன்னும் கையேந்தி நிற்கிற நிலைக்கு இருப்பதற்கு காரணம் நோக்கமற்ற தலைமைகள். ஆளுகிற அம்மையார் ஜெயலலிதாவுக்கோ ஆண்ட ஐயா கலைஞருக்கோ, நம்ம எல்லாம் ஆள துடிக்கிற ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கோ நம்மை ஆள வேண்டும் என்கிற கனவு இருக்குமே ஒழிய எல்லோரையும் போல நாமும் வாழ வேண்டும் என்கிற கனவு இருக்கவே இருக்காது. இந்த இனத்தில் பிறந்த ஒருவனுக்கு உலகத்தில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல எனது இனமும் விடுதலை பெற்று உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்ற கனவு ஒருவனுக்கு இருந்ததென்றால் அது என் உயிர் அண்ணன் என் அன்பு தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அந்த கனவு, அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற துணிவு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு மக்களே, தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து போன மக்கள் நாம். நம்மால் முடியாது என்கிற எண்ணமே நம்மை வீழ்த்தியது. அதனால்தான் ஒரு அநியாயத்தை, ஒரு அக்கிரமத்தை தட்டி கேட்க எவராவது வரமாட்டாரா என்கிற எண்ணம், ஏன் அதை நாம் செய்யக்கூடாது என்கிற துணிவு, அந்த தெளிவு நமக்கு இதுவரை வந்ததில்லை. தாழ்வு மனப்பான்மை என்றால் இன்றைக்கு எந்த ஒரு தேநீர் கடையை தமிழன் வைத்திருக்கிறார்? எல்லோரும் அருகிலே இருக்கிற சகோதர இனமான மலையாளிகள் தான், நமது சேரப்பாட்டனின் பிள்ளைகள் தான் இந்த நிலத்தில் தேநீர் கடை தமிழகம் முழுமைக்கும் வைத்திருக்கிறார். காரணம் என்ன? நீ ஏன் தேநீர் கடை வைக்கலை? ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கிற? 10 டீ குடிக்கிற, 10 முறை தேநீர். ஒரு தேநீரின் விலை 8 ரூபாய். ஒரு தேநீரின் விலை 8 ரூபாய். ஒருவன் 10 முறை தேநீர் குடிக்கிறான் என்றால் 1000 பேர் 10 முறை தேநீர் குடித்தால் அவருக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது என்பதை என் அன்பு மக்கள் சிந்திச்சு பார்க்கலாம். நீ ஏன் தேநீர் கடை வைக்கல? உனக்கு சாதி தெரியும். உள்ளூர்கார பையன், இந்த பல்ல பையன், இந்த பரப்பையன், இந்த சாணா பையன், இந்த சக்கிலி பையன் கிளாஸ கழுவுறதா அப்படின்னு நீ நினைச்ச. அதனால நீ என்ன பண்ற? இந்த பையனுக்கு எச்சி கிளாஸ கழுவுறதான்னு நீ தேநீர் கடை வைக்கல. மலையாளிக்கு சாதி தெரியாது. உள்ளூர்காரனுக்கு எப்பவுமே சுடுகாட்டு பையன் இருக்கும். இங்கதாண்ட அந்த முடியமா தூக்குல தூங்கி செத்தா அத்தாடி இங்க பேயார் படான்னு நினைச்சிருப்பான். அவனுக்கு உள்ளூர்காரனுக்கு தண்ணீர் பையன் இருக்காது. ஏன்னா எந்த இடத்துல குளத்துல ஆழம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். வெளியூர்காரனுக்கு சுடுகாட்டு பையன் இருக்காது, எங்க சுடுகாடு இருக்குன்னு தெரியாது. ஆனா தண்ணீர் பையன் இருக்கும், எந்த இடத்துல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியாது. அதுபோல உள்ளூர்காரன் உனக்கு சாதி தெரியும். வெளியூர்ல இருந்து வந்த மலையாளிக்கு எல்லாரும் பாண்டி நாட்டம் தான், எல்லாரும் சேட்டம் தான். அவன் வந்தவனா நீ போனா கடையை வச்சான், என்ன சேட்டா சாய் கொடுனா, இந்த சாயான்னு போயிட்டான். கடை இத்தனின்றுதான், கடை இவ்வளவுதான். ஆனா கேரளாவில் மாளிகையா விரிஞ்சிருச்சு. ஏன்? உன் காசு, உன்னுடைய தாழ்வு மனப்பான்மை, உனக்கு இருக்க அந்த சாதிய இழிவு, அது என்ன ஆயிடுச்சு? உன் அழுக்கு உன்னுடைய பொருளாதாரத்தை இன்னொன்னுக்கு கடத்திருச்சு. நீ கூழு குடிச்சுக்கிட்டு இருந்த, கூழு கேப்ப கேவலமா பார்த்த, கேழ்வரகுன்னா உனக்கு கேவலமா இருக்கு. அதே ராகினா இனிக்குது. இங்கிலீஷ்ல ராகினா இனிக்குது. ராகி மாட்டுனா அதை குடிக்கிற. நீ கேப்ப கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்த, கருப்பா இருந்துச்சு, நீ கருப்பா இருந்த. உனக்கு கருப்பா இருக்கிறமே அவமானம். வைரம் கூட கருப்பு தான். நீ நினைச்சு பாரு, வைரம் கருப்பு, நிலக்கரி கருப்பு, மழையை பொழிகிற மேகம் கருப்பு. நீ சிவப்பா இருக்கிறது பெருமை நினைச்ச. நீ வெள்ளை என் உடம்புல இருந்தா தேமல், என் கருப்பு அவன் தலையில இருக்குது, அவன் சிவப்பு என் உள்ளங்கால் இருக்குது. எது உசத்தின்னு நீ தான் புரிஞ்சுக்கணும். நம்ம கருப்பு ஒவ்வொருத்தனுடைய தலையில் இருக்குது, சிவப்பு நம்ம உள்ளங்கால் இருக்குது. அப்ப எது உயர்ந்தது என்று பாரு. கருப்பா இருக்கிற கரும்புல இருந்துதான் அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது. கருப்புத்தான் உசத்தி, கருப்புத்தான் உயர்ந்தது. நீ தாழ்வு மனப்பான்மையில தாழ்ந்த கருப்பா இருக்கிறோம்னு நினைச்ச. உடனே என்ன பண்ண? கூழ குடிச்சிக்கலாம். வந்தா வெள்ளக்காரன், ஐயச்சி என்ன கூழ குடிச்சிருக்க கருப்பான்னா. அப்ப எதை குடிக்கிறதுனா பொன்னிறத்துல, அப்படியே பொன்னிறத்துல என்ன பண்ணா ஒரு பூரியும் சப்பாத்தியும் வச்சான். அப்படி பார்க்க மஞ்சளா இருந்துச்சு. இது நல்லா இருக்கு சிவப்பான்னா. இந்த பூரி சப்பாத்தி செய்யற கோதுமை உன் வயல்ல விளையாது, கேப்ப உன் வயல்ல விளையும். நீ இந்த நிலத்தின் செடி. கேழ்வரகு என்ன இங்க விளையுது, கம்பு எங்க விளையுது, வரகு எங்க விளையுது, சாமை எங்க விளையுது, இது உனக்கு ஒத்துக்கிறோம். ஆனா கோதுமை உன் நிலத்துல விளையாது, அது இன்னொருத்தன் தேசத்துல விளையுது. நீ வயிற்று பசிக்கு ஊரான் தேசத்துல பல்ல விளைக்கிட்டு வாய பிறந்துட்டு நின்ன, உன் பொருளாதாரம் அவன்கிட்ட போயிடுச்சு. இப்ப நீ பிச்சைக்காரன் ஆயிட்ட. இப்ப என்ன ஆயிடுச்சு? டாக்டர்கிட்ட போற, 40 வயசு, தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட வேண்டிய சர்க்கரை இப்ப உடல்ல உற்பத்தி செய்யப்படுது. உனக்கு 200 சர்க்கரைங்கிறான், 500 சர்க்கரைங்கிறான். ஏன்னா ஆலைகள்ல செய்யக்கூடிய சர்க்கரை உடல்ல வந்துருச்சு. டாக்டர் என்ன சொல்லிட்டான்? நீ கட்டாயமா கூழ் குடிட்டான். திருப்பி கூழுக்கு வந்துட்ட. என்ன ஆயிடுச்சு?
1 கோடி ரூபாய்க்கு காரு, 1 கோடி ரூபாய்க்கு காரு சர்ன்னு வந்து ரோட்டு ஓரத்தில் நிறுத்துறான். தள்ளு வண்டி கடை, ஒரு 7 அப்பத்தா கடை போட்டிருக்கான். அம்மா ஒரு செம்பு கூடு, காரு 1 கோடி, உள்ளுக்குள்ள 500 சக்கரை உள்ளுக்குள்ள. அந்த கூட குடிக்கிறான். மருந்தா நாயே, பிறந்தவருந்து குடிச்சிருந்தா இந்த நோயே வந்திருக்காதடா நாயே. அவன் போயிட்டான். சிறுதானியங்கிற அதான் சிறந்த தானியம். கம்பு, வரகு, சாமை, குதிராவளி கஞ்சி 2 கோவலை குடிக்கிறேன். வெள்ளைப்பூண்டு, மிளகு 2ஐயும் போட்டு காய்ச்சி 2 கோவலை குடிச்சு பாரு. நாளைக்கு நான் உனக்கு சின்னவனா இருந்தா தம்பி சொல்றேன், பெரியவனா இருந்தா அண்ணன் சொல்றேன், கேட்டுக்க, குடிச்சு பாரு. எல்லாத்துலயும் நூடுல்ஸ் வந்துருச்சு. கம்பு நூடுல்ஸ், திணை நூடுல்ஸ், திணை அதிரசம் சாப்பிட்டு பாரு. கம்பு நூடுல்ஸ், கேழ்வரகு நூடுல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீ எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஆனா நீ தாழ்வு மனப்பான்மையில் தாழ்ந்து போன. வெள்ளையா இருக்குன்னு நினைச்சா சோறு, நோய் வந்துருச்சு. வெள்ளையா இருக்கிறது எல்லாமே நோய். நீ நினைச்சா வெள்ளையா இருக்கணும் அரிசின்னு 5-6 முறை போட்டு தீட்டி வெள்ளை வெள்ளையான்னு பருக்கை தின்னு ஒண்ணும் இல்லை. இப்ப மறுபடி திரும்புற நீ கரடன் சம்பா, மாப்பிள்ளை சம்பா, குடிவரிச்சானுக்கு போனோம்னா டாக்டர் சொல்றான் இதெல்லாம் சாப்பிடுப்பான்னு. தயவு செய்து சொல்றேன், தாழ்வு மனப்பான்மையை கைவிடு. உன்னால முடியாத உலகத்துல எவனாலும் முடியாது. உன்னை விட சிறந்தவன் உலகத்திலே இல்ல. அந்த எண்ணத்தை நீ வளர்த்துக்க. நீ உலகத்தின் தலை சிறந்த மகன், பெருமை மிக்க ஒரு இனத்தின் பிள்ளை. உலகத்திற்கே அறிவியல், நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மகன். அதை நீ தெளிவா புரிஞ்சுக்க. தயவு செய்து நீ இந்த தாழ்வு மனப்பான்மை மீது உன்னால் இந்த நாட்டை ஆள முடியும். உலகத்திலே தலை சிறந்த ஆட்சியை செலுத்தியவர்கள் நமது பாட்டனும் முப்பாட்டனும். நீ நினைச்சு பார், ஓடுகிற நீரை எல்லாரும் வேடிக்கை பார்த்தான். ஆனா தடுத்து பாசனத்துக்கு பயன்படுத்த முடியும் என்று நமது பாட்டன் கரிகால் படுவலத்தான் கல்லணை கட்டி நிரூபிச்சான். உலகத்திலேயே 1800 ஆண்டுகளா இன்னும் அப்படியே இருக்கு. 1800 ஆண்டா. நேத்து பாலத்தை கட்டிட்டு இந்த பக்கம் இடிஞ்சு விழுகுது. ஆனா 1800 ஆண்டா அசைக்க முடியாத உறுதியோடு நமது பாட்டன் கட்டிய கல்லணை இருக்குது. வானத்தை உரசிக்கொண்டு பெருவுடையார் கோயில் தஞ்சையில் இருக்குது. நமது பாட்டை செங்கல் இல்ல, சிமெண்ட் இல்ல, சுண்ணாம்பு இல்ல, சாந்து இல்ல, எப்படி சாரம் கட்டி ஏற்றான் எவனுக்கு தெரியும். இன்னைக்கு மாதிரி கள்ள தூக்கி வைக்கிற கிரேன் இல்ல, கம்பிகளில் முடிக்கி போற சாளரம் இல்ல, ஆனா கட்டிருக்காங்க. அவ்வளவு நுட்பம். அந்த கோபுரம், அவ்வளவு உயரத்தில் இருக்க கோபுரம் தரையிலே விழாது. அந்த நிழல் தரையிலே விழாத ஒரு நுட்பத்துல நமது பாட்டன் கோயில கட்டியிருக்காங்க. நீ நினைச்சு பாரு, எவ்வளவு அறிவார்ந்த மக்கள். நீ திருக்குறள், நீ பைபிள் படிச்சிருக்க, பகவத்கீதை படிச்சிருக்க, குரான் படிச்சிருக்க, 3ஐயும் ஒன்னா படிச்சுக்க. திருக்குறளை ஒரு தடவை படிச்சுக்க. திருக்குறள்ல இல்லாத இதுல ஏதாவது இருந்தா என்கிட்டவா, செருப்ப கட்டி நீ அடி. நான் பேசுறதை விட்டு போறேன். உன் பாட்டனை விட அறிவார்ந்தவன் இந்த உலகத்திலே கிடையாது. உலகத்திற்கு நீ பொதுமறை சொன்னவன், உலகத்துக்கே சொன்னவன். உலகத்துக்கு பகவத்கீதை படி. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாருன்னு இருக்குது போதனை. எங்கே? பிரம்மன் தலையிலிருந்து பார்ப்பனரை பறக்க வச்சேன், தோல்ல இருந்து சத்திரியரை பறக்க வச்சேன், தொடையில இருந்து வைசியனை பறக்க வச்சேன், கால்ல இருந்து சூத்திரனை பறக்க வச்சேன். பஞ்சமன் இன்னொரு சாதி இருக்கு. அதான் நம்ம பஞ்ச பராரிகள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள். பஞ்சமன் பாரதியிட்ட கேட்கிறான், பாரதியாற்ற, இவனெல்லாம் நெத்தியிலையும் தோல்லையும் தொடையிலையும் காலில இருந்து பிறந்தான். இந்த பஞ்சமர்னு ஒரு சாதி இருக்கான, அவன் எதுல இருந்து பிறந்தான்னு? அவன் மட்டும்தான் அவங்க ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தான்னு பாரதி சொன்னான். இந்த ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் மட்டும் பிறந்தவங்க நம்ம. அதை நீ புரிஞ்சுக்க. 3-4 விதமான சாதியை நான் தான் படைத்தேன் என்று பரமாத்மா சொல்றார். கிருஷ்ண பரமாத்மா உன் மறை சொல்லுது, உன்னுடைய மறை, உன்னுடைய இனத்தான், உன்னுடைய மூத்தவன், உன் பெரும் பாட்டன் சொல்றான், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்றார். எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒன்றுதான், சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்கிறான். தலைக்கு கிரீடம் செய்கிறவன் உயர்ந்தவன், காலுக்கு செருப்பு தைப்பவன் தாழ்ந்தவன் என்று செய்கிற தொழில் பெருமை சிறுமை பார்க்காதே, வேறுபாடு பார்க்காதே. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று உனது வேதம் போதிக்கிறது. நீ புரிஞ்சுக்க, எது உயர்ந்தது. நீ எவ்வளவு பெருமைக்குரியவன் நீ நினைச்சு பாரு. நிமிரு. தமிழன்னா அப்படி நிமிரணும், இப்படி கும்பிடப்படாது. நம்ம முதலமைச்சரே கும்பிடுறாரு. நம்ம இனத்துல ஒரு தலைவர் உருவானா, OPS, ஓ பன்னீர்செல்வம். ஜெயலலிதா கிட்ட வாயை திறந்து பேச முடியல, பல்லு விளக்காம போனாரு நம்ம பக்கத்துல. உன்னுடைய தலைவனே அடிமையா இருக்கான், உட்கார முடியல, கை கட்டி குனிஞ்சு நிக்கிறான். அப்படின்னா நீ எவ்வளவு கீழான அடிமை.
நீ அடிமை. உன் தாய்மொழியில படிக்க முடியாது, பேச முடியாது, எழுத முடியாது. படிச்சா வேலை கிடைக்காது. உன் சொந்த நிலத்துல நடக்க பாதை இல்லை, படிக்க பள்ளிக்கூடம் இல்லை, குடிக்க நீர் இல்லை. அப்ப நீ எப்படி கேவலமான அடிமை? இந்த அடிமைகளிலிருந்து விடுபட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ ஏந்த வேண்டியது துவக்கல்ல, வாக்கு. எடு உன் வாக்கு, உனது வாக்கு. நமது வாக்கு இனி நம்மை ஆளவா, நமது வாக்கு இனி நாமே ஆளவா. ஒரு முடிவெடு. வா, நான் தலைவனின் தொண்டன் இல்ல, நான் அண்ணனின் தம்பி. நீ பெரிய ஆத்தா, நான் மகன். நீ அப்பே, நான் மகன். நீ மாமே, நான் மச்சான். நமது உறவு தலைவன் தொண்டன் என்றவன் வரல. அண்ணன் தம்பிகளா, அக்கா தம்பிகளா, பிள்ளைகளா வந்து நிக்கிறோம். வா, இனி நமக்கான அரசியலை நாமே செய்வோம். போதும் கருணாநிதி ஆண்டது, அதனால நம்ம இனம் ஆண்டது. போதும் ஜெயலலிதா ஆண்டது, போதும். இவர்கள்ட்ட தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, ரம்ஜானுக்கு, பண்டிகைக்கு, இனாம் கட்டு, சேலைக்கு, வேட்டிக்கு அலைஞ்சது போதும். எப்பவாவது தீபாவளி வராதா, இலவச அரிசி வராதா, பொங்கல் வராதா, சக்கரை வரமாட்டானா, 100 ரூபாய் கைச்செலவு தரமாட்டானா, பிறந்த நாள் வராதா, பொண்டாட்டி வைக்க மாட்டான அனைகிற மானங்கட்ட பிழைப்பில் இருந்து இனிமையாது விடுபடு. நாய், நரி, பண்ணி அதுக்கான பொண்டாட்டி ஜோடி அதே தேடிக்கிறது. நீ மான தமிழன், நீ எல்லாரையும் வாழ வச்சவன். நீ போய் ஜெயலலிதா பிறந்த நாள், ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு இலவச திருமணம் பொண்டாட்டி பண்ணி நிக்கிறியே, பொண்டாட்டி கூட கட்ட வக்கற்ற நீ எப்படி கடைசி வரை வச்சு காப்பாத்துவ? இந்த இல்நிலையிலிருந்து மீண்டு வா. முதல்ல அவமானகரமானது இந்த மனநிலையிலிருந்து மீண்டும். நீ மான தமிழன், மானத்துக்காக உயிரை விட்டவன். நீ அதை புரிஞ்சுக்க. மானத்துக்காக உயிரை விட்டவன், நீதிக்காக செத்தவன், அநீதியை எதிர்த்து செத்தவன். அவ்வளவு ஒரு பெருமைக்குரிய மக்கள் நம்ம இவங்கிட்ட போய் கையேந்தியா நிக்கணும். அந்த நிலையை மாற்று. நாம வருவோம், இலவசத்தை ஒழிப்போம். இலவசம் என்ற சொல்லையே ஒழிப்போம். தமிழர் அகராதியிலிருந்தே ஒழிப்போம். அப்ப எப்படி செய்யறது? கல்வியும், மருத்துவமும், குடிநீரும் இலவசம். அதை கொடுப்பது அரசின் கடமை. அதை கொடுப்போம். அனைவருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, உழைப்புக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு கௌரவமான பிழைப்பு. அதான் மான தமிழர் வாழ்க்கை முறை. இனிமே கையேந்தி பிச்சை எடுத்து அரிசிக்கும் பருப்புக்கும் அல்லாடுறது நிறுத்து. வா, போட்டாச்சு, எல்லாருக்கும் வாக்கு போட்டு பார்த்தாச்சு. இனிமே ஆண்டு ஜெயலலிதா என்ன செய்ய போறாங்க? இனிமே வந்து கருணாநிதி என்ன செய்ய போறாரு? கேளு. ஒரு தடவை வருவார்ல 7ஆம் தேதி ஸ்டாலின், இனிமே நீங்க முதலமைச்சரா என்ன செய்ய போறீங்க கேளு. எங்க அண்ணன் சீமான் கேட்க சொன்னாருன்னே கேளு, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸ்டாலின், எங்க அண்ணன் 1 மணி நேரம் பேசினாரு, எதையுமே பார்த்து படிக்கல. நீங்க உங்க அப்பா பேரே கொஞ்ச நாள்ல பார்த்தான் படிப்பீங்க போல. மக்களின் பிரச்சனைகளை மனதில் இருந்து பேசாதவன் மனசுல எப்படி, மக்கள் மனசுல எப்படி இருப்பாரு? எழுதி வச்சு படிக்கிற நீ வேற்று கிரகத்துல இருந்து வந்தியா? என் ஊர்ல தண்ணி இல்ல, பாதை இல்ல, மின்சாரம் இல்ல, கோடிக்கணக்கான பிரச்சனை என் மக்களுக்கு. மக்களின் பிரச்சனை மனசுல இல்லை. அவ என்ன நீ தலைவன்? நான் சொல்லுகிறேன் அன்பு மக்களே, என் மொழி புரியாதவன் எனக்கு தலைவனா இருக்க, எனக்கு இறைவனா இருக்க முடியாது. என் வழியை உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது. வழி உணராதவன் வழிகாட்ட தகுதியற்றவன். வழி தெரியணும். நீங்கள் எல்லாம் பசின்னு எழுதி வச்சு படித்தவர்கள் யார் யார்? ஐயா ஸ்டாலின், ஐயா கலைஞருடைய மகன், ஐயா அன்புமணி, ஐயா ராமதாஸ் மகன், ஐயா ஜி.கே. வாசன், ஐயா ஜி.கே. மூப்பனார் மகன், தமிழிசை சவுந்தரராஜன், ஐயா குமரியானந்தன் மகள். நான் எங்க அப்பாவை நான் அழைச்சிட்டு வந்து இவர் தான் எங்க அப்பான்னு காட்டினா தான் உனக்கு தெரியும். இவர்கள்லாம் வாரிசுகள், பசியறியாதவர்கள். நான் பசியதை ருசித்து கிடந்த பாமர தாய் தகப்பனின் பிள்ளை. எனக்கு தாண்டா வழி தெரியும். நான் தான் என் மக்களுக்கு கிட்ட நிற்பேன். ஸ்டாலின் மக்களை சந்திக்கலாம், மக்களை பற்றி என்னால் மட்டும்தான் சிந்திக்க முடியும். ஏன்னா நான் மக்களில் இருந்து வந்தவன். உழைக்கும் மக்களின் வேர்வையை, அந்த நாற்றத்தை, அவர்கள் கால்வட்டு கிளம்பி வந்த செம்புழுதி மண்ணை சுவாசித்தவன். அந்த வேர்வையோடு ஆற தழுவி கட்டிப்பிடித்தவன் நான் தான். இந்த மண்ணின் மக்களுக்கு உரிமை உள்ளவில்லை. அதனால் தான் முடிவெடுக்கிறான், யாரும் வா இந்த நிலத்தில் வாழு. தமிழர் நாங்க தான் இந்த நிலத்தை ஆளும். மலையாளிகளா எங்க சேரப்பாட்டன் பிள்ளைகள் வாழுங்க, கன்னடர்களா இருங்க, எங்களிலிருந்து போன பிள்ளைகள் தெலுங்கர்களா இருங்க, வாழுங்க. நாங்க தான் ஆளுவோம். ஆந்திராவில் நான் ஆளணும்னு கேட்கிறேன்னா செருப்பு கட்டிடி, கர்நாடகா ஆளணும்னா கட்டி வச்சு ஓத, கட்டி வச்சு ஓது. ஆனால் இது என் தாய் நாடு, என் தாய் நிலம், இதை ஆளுகிற உரிமை எனக்கு தான் உண்டு. எனவேதான் இந்த முழக்கத்தை முன்வைத்தோம். என் அன்பு மக்களே, வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு. ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. என்னடா நாம் தமிழர் கட்சியின் கொள்கை? அவரவர் வீட்டில் அவரவர் வாழணும், அவரவர் நாட்டில் அவரவர் ஆளணும். என் வீட்டில் நான் வாழணும், என் நாட்டில் நான் ஆளணும். ஏன் என் நாட்டில் நான் ஆளணும்? நான் ஆளும்போதுதான் இது என் நாடு, என் மக்கள்.
என் பிள்ளைகள், அவர்களுக்கு கல்வி கொடுப்பது எனது கடமை. என் தாய் தந்தை நடந்து செல்ல பாதை கொடுப்பது என் கடமை. அவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீரை கொடுப்பது எனது பொறுப்பு. பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்கி தருவது வருங்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகளுக்கு இதை வாழ்கிற இடமாக நிலமாக விட்டுவிட்டு செல்ல வேண்டியது என் கடமை என்கிற பொறுப்புணர்வு வரும். அப்படி வந்தது இருந்தது என்றால் இந்த மண்ணை ஆண்ட ஒரே தலைவனுக்குத்தான் இருந்தது. அது பெருந்தலைவர் ஐயா காமராஜருக்கு மட்டும்தான் இருந்தது. அவன் தனக்கு கிடைக்காத கல்வி என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தான். ஓடுகிற நீரையெல்லாம் தேக்கி அணைக்கட்டுகளை உருவாக்கி பாசனத்திற்கு பயன்படுத்த வாய்ப்பு கொடுத்தான். பல தொழிற்சாலைகளை நிறுவினான். இந்த மலைகள் எங்கும் பார்க்கிற சாலைகளை அவன் போட்டதுதான். அந்த தலைவர் எந்த காசை வைத்து சாராய் விட்டா, டாஸ்மார்க் கடையில் வர வருமானத்தை விட்டா? இல்லை. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து சோறு போட்ட போது, ஐயா இந்த ரொம்ப நாளைக்கு பிள்ளைகளுக்கு சோறு போட முடியாது, காசு இல்லை என்று, இருக்கிறவரை போடு, இல்லை என்றால் நான் மடியேந்தி என் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துக் கொண்டு வந்து என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் என்று சொன்னார். என் பாட்டி சொன்னாலே பிச்சை உயிரும் கற்கை நன்றே என்று. அப்படி பிச்சை எடுத்துட்டு வந்தால் தன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்ற கனவோடு நின்ற தலைவன். அந்த தலைவனின் பாதையிலே நாம் தமிழர் பிள்ளைகள் ஒரு தூய ஆட்சியை நிறுவ துடிக்கிறோம். தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர, பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காக்க, பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. வாக்கை பணத்தை கொடுத்து பறிக்கலாம். பிறகு பதவிக்கு வந்தவர்கள் பல லட்சம் கோடியை சம்பாதிக்கலாம். மறுபடி தேர்தல் வரும்போது வாக்குக்கு பணத்தை கொடுத்து வாக்கை பறிக்கலாம். மறுபடி பல லட்சம் கோடிகளை சம்பாதிக்கலாம். இது ஒரு தொழில் முதலீடாக இருக்கிறதை ஒழிய மக்களுக்கு செய்கிற தூய சேவையாக இந்த அரசியல் இல்லை. எனவே ஒரு தூய அரசியலை முன்னெடுக்க வேண்டிய கால தேவை உருவாகி இருக்கிறது. ஈழ நிலத்தில் அழித்தொழிக்கப்பட்ட நமது இனத்தின் மக்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கல. ஏன் நாதியற்று போய் நிற்கிறோம்? நமக்காக உலகத்தில் பேசுவதற்கு, குரல் கொடுப்பதற்கு ஒருவருமே நாதியற்ற இனத்தின் பிள்ளைகள். இந்த தெருவிலே ஒரு நாயை அடித்தால் கூட ஏன் அந்த நாயை அடிக்கிறாய் என்று கேட்க 4 பேர் இருக்கிறார். ஆனால் என்னையும் உங்களையும் அடித்தால் நல்ல அடி என்று சொல்வதற்குத்தான் 4 பேர் இருக்கிறார். ஒழிய ஏன் அடிக்கிறாய் என்று கேட்க ஆடில்லை. அந்த காட்டுக்குள் 20 தமிழர்களை சுட்டுக் கொண்டார்கள் தெலுங்கர்கள். ஒரு வய கேட்கல. இந்த கடல் எல்லைக்குள் 840 வீரர்களை சுட்டுக் கொண்டிருக்கான். ஒருத்தன் கேட்கல. பக்கத்து நிலத்திலே 1,70,000 பேரை கொண்டு குவிச்சிருக்கான் சிங்கள. ஒருத்தன் கேட்கல. அப்ப என்ன அர்த்தம்? நாம் நாதியற்று நிற்கிறோம். நாதியற்று நிற்கிறோம். உலகத்தில் நம்மை தவிர நமக்கு வேற யாருமே கிடையாது. அதனால்தான் நாம் ஒன்றிணைந்து வலிமையாக போராடி நமது உரிமையை பெற வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது. அன்பு மக்களே, அதை உணர்ந்துதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்ற இந்த தேசிய இன உணர்வோடு திரண்டு ஓடி வருகிறோம். எங்களுக்கு ஆதரவு கரம் கொடுத்து எங்களை வலிமையான ஒரு அரசியல் சக்தியாக மாற்றுங்கள். உங்களுக்காக உழைக்க, தொண்டாற்றுவதற்கு ஒரு மதிப்புமிக்க வாக்கை இந்த பிள்ளைகளுக்கு தாருங்கள். இந்த நிலத்திலே இந்த மக்கள் களப்பணியில் திமுக அதிமுகவுக்கு எப்போதும் இது தேர்தல், வழக்கம் போல ஒரு தேர்தல். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இது போர்க்களம், இது ஒரு புரட்சி. எனவே இந்த களத்தில், புரட்சிகரமான இந்த போர்க்களத்தில் இந்த திராவிட பூதங்களை எதிர்கொள்ளக்கூடிய தளபதிகளை இந்த களத்திலே நிறுத்த இருக்கிறேன். தூய உள்ளத்தோடு, தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற என் தலைவன் பிரபாகரனின் உயிருக்குயிராக நேசிக்கிற தம்பிமார்களை இந்த நிலத்திலே வேட்பாளராக நிறுத்துகிறேன். என் அன்பு மக்களே, உங்கள் பிள்ளை சத்தியத்தின் மகன். என் தாயின் தாய்மொழி தமிழையும் நேசிப்பதை விட என் உயிர் தலைவன் என் அண்ணன் பிரபாகரனை நேசிக்கிற மகன். அவன் சத்தியத்தின் திருவுருவமாக நின்றான். அந்த தலைவரை நேசித்த பிள்ளை நான் சொல்லுகிறேன், இறுதி வரை உறுதியாக நின்று பணம், பதவி, புகழ், போதை எதற்கும் அடிமையாகாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நாங்கள் உழைப்போம். எங்களை நம்புங்கள். உங்கள் வாக்கை எங்களுக்கு தாருங்கள். உங்களை நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள். மறுபடியும் மறுபடியும் பணத்திற்காக வாக்கை செலுத்துகிற அந்த இழிவான செயலை நீங்கள் செய்து விடாதீர்கள். மான தமிழ் மக்கள் பணத்தை கொடுத்தால் இனத்தை காட்டிக் கொடுப்பார்கள் என்ற நிலையிலிருந்து பணத்தை கொடுத்தாலும் இனத்தை காக்க மானத்தோடும் வீரத்தோடும் வெகுண்டு எழுந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு தருவார்கள் என்று நிரூபிக்க ஒரு வரலாற்று வாய்ப்பு 2016 நடக்க இருக்கிற சட்டசபை தேர்தலின் அன்பு மக்களே, உங்களிடத்திலே இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என் அன்பு இளவல் கார்மேகம் அவர்களை உங்கள் முன்னே நான் அறிமுகம் செய்கிறேன். கார்மேகம் அவர்கள், இவரை வெல்ல வைப்பது மான தமிழர்கள் ஒவ்வொருவருடைய வரலாற்று கடமை என்பதை நீங்கள் உணர்ந்து இவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தர வேண்டும். என் அன்பு மக்களே, எங்கள் சின்னம் தெரியாததால் எங்கள் எண்ணத்தை உங்களிடத்திலே கொட்டுகிறோம்.
எங்களுக்கு என்ன சின்னம் என்பது தெரியாது. ஆனால் எங்கள் எண்ணத்தை உங்களிடத்தில் விதைக்கிறோம். உங்களை நேசிப்பதை தவிர நாங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஒரு குற்றமும் செய்யவில்லை. உங்களை அன்பு கொண்டு நேசித்து நிற்பதால் தான் எல்லோரையும் போல எங்கள் பெற்றோர்கள் எங்கள் உடன் பிறந்தார்களும் வாழ வேண்டும் என்ற துடிப்பும் தவிப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அதை போல உதகை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அன்பு தம்பி ஜெகன் அவர்களை நான் நிறுத்துகிறேன் என் அன்பு மக்களே. அதை போல குன்னூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக லண்டனிலே பணியாற்றி கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி விரைவிலே இங்கே வர இருக்கிறான். அவன் சிறந்த களப்பணியாளர். பொருளாதார தேவைக்காக லண்டனிலே வேலைக்கு சென்றிருக்கிறான். விரைவில் வருவான். அங்கு இருந்தும் கூட இந்த வேரை, இந்த மண்ணை, இந்த மக்களை தன் சுவாசத்துக்கு உயிருக்கு மேலாக நேசித்துக் கொண்டிருக்கிற என் அன்பிற்கினிய தம்பி ராமு என்கிற ராமசாமியை குன்னூர் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்துகிறேன். இவர்கள் உங்கள் பிள்ளைகள். இவர்கள் வேட்பாளர்கள் உங்கள் பிள்ளைகள். நீங்கள் காலங்காலமாக முறையிட்ட, கோரிக்கை வைத்து, நீங்கள் கெஞ்சிக் கொண்டிருந்த அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக உங்கள் வீட்டு பிள்ளைகளே நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வந்திருக்கிற முயற்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற புரட்சி. எனவேதான் இதை மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி என்று உங்கள் பிள்ளைகளை அறிவித்து இந்த களத்திலே நிற்கிறோம். என் அன்பான மக்களே, நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நாம் வெல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். சரியானது வென்றே தீரும் என்கிறார் புரட்சியாளர் சேகுவேரா. நாம் சரியானவர்கள், வென்றே தீரும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நமது ஆட்சி அதை சொல்லும். என் அன்பு மக்களே, நாம் உறுதியாக வெல்லுவோம். இதை உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம். தமிழர்களின் தாகம், தமிழீழ தாயகம். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர்.